சரு என்னை விட்டு எங்கேயும் போகாத சரு. சரு என்னை விட்டு எங்கேயும் போகாத சரு. சரு என்னை காப்பாத்து சரு. சரு டாடி நீயா? சரு எங்க? எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட அவளை பத்தி கேப்ப? ஸ்கூலுக்கு கிளம்புடா. சரு இல்ல. இந்த விடல பையன் எங்க இங்க வந்தா? தினசரி ஒரு பொண்ணு பேர்ல அர்ச்சனை பண்ண சொல்லுவா. இன்னைக்கு எந்த பொண்ணு பேர்ல அர்ச்சனை பண்ண சொல்ல போறானோ? சொல்லுங்க, இன்னைக்கு எந்த பொண்ணு பேர்ல அர்ச்சனை? ரொம்ப ஓவரா பேசாம சொல்றது மட்டும் செய். இங்க வர்றவா தலையில எல்லாம் நான் சடாரி வைப்பேன். ஏன் தலையில சடாரி வைக்கிறதுக்கே நீ இங்க வர்ற? சொல்லி தொலை. என்ன வாய்ஸ்ல இன்க்ரீஸ் ஆகுது? அக்ரகாரம், அனந்தலட்சுமி, புளியோதரை ஊட்டி விட்டது. மைக்க போட்டு எல்லாகிட்டே சொல்லட்டுமா? டே அபிஷ்டு, அப்படி எல்லாம் செஞ்சுடாதடா. என்ன விஷயம்? நான் உனக்கு என்ன செய்யணும் அத சொல்லி தொலை செய்யறேன். சரஸ்வதினு ஒரு பொண்ணு வரும். அந்த பொண்ணு கிட்ட இந்த லெட்டரை தேங்கால வச்சு கொடுத்துரு. டே அசம்பந்தம், கடவுளுக்கு பூஜை பண்ற என்ன இப்படி லெட்டரை கொடுத்து மாமா வைக்கிட்டியே, இதெல்லாம் நோக்க என்ன இருக்கா? என்ன ஐயரே சவுண்ட் ஜாஸ்தி ஆகுது? தேவநாத நித்யானந்த மாதிரி உன் சிடியும் ஊர்ல பப்ளிசிட்டி ஆயிடும். அவ்வளவு பெரிய பப்ளிசிட்டி எல்லாம் நேக்கதுக்குடா. யாருக்கு அதே விழுந்துற போது மெதுவா பேசுற. அதோ அந்த ரோஸ் கலர் ட்ரெஸ் போட்டு வரதுல அந்த பொண்ணு பேர் தான் சரஸ்வதி. நீ பாத்துக்கோ, நான் போயிட்டு வந்துடுறேன். என்ன பண்றது, எல்லாம் என் தலை எழுத்து. விநாயகா, இந்த பப்ளுக்கு நல்ல புத்திய கொடு. அவன் நல்லா படிச்சு எப்படியாவது ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணும். அதை விட்டு எப்ப பார்த்தாலும் லவ் பண்றேன்னு என் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கான். நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாரு. ஆல்ரெடி அப்ளிகேஷன் போட்டு வச்சிட்டேன். எனக்கு வாக்கு கூட கொடுத்திருக்காரு. எப்படியா நம்மள சேர்த்து வச்சிருவாரு. அடப்பாவி, ஃபிகர் கிட்ட நம்மள மாட்டி விட்டாங்க. தமிழ்நாட்டுல எனக்கு ஏற்பட்ட கதி உனக்கு ஏற்படட்டும். காலம் பூரா பிரம்மச்சாரியாவே இரு. இது பிரம்மச்சாரி ஆகணுமா? உன்ன மாதிரி ஆத்தங்கரை குளத்தங்கரையில எல்லாம் போய் உட்காரணுமா? இது உங்களோட தலைமுறை இல்ல சாமி, எங்களோட தலைமுறை. உன்னோட நெட்வொர்க் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. உன்னால எதுவும் செய்ய முடியாது. நான் போய் பெருமாள் கிட்ட பேசிக்கிறேன். ఏంటి దేవుడు వీడు ఈ పిన్నాలే అప్పుడప్పుడు వస్తున్నాడు. ఈ అబ్బాయి మనసు మార్తాడు. నేను తిరుపతికి వచ్చి மொட்டை போட்டுக்கிறேன். இங்க கூட ஆல்ரெடி அப்ளிகேஷன் போட்டு வச்சிட்டேன். மொட்டை போட்டுக்கிறேன், அங்க பிரதேசம் பண்ண சொன்னா கூட ஒரு லாபமும் இல்ல. அந்த பொண்ணு வீடுடா, இன்னொரு பிள்ளை ட்ரை చేసుకోடா. பாவம் இந்த அம்மா குண்டு விசாரணை. ஹலோ, என்ன சொன்னீங்க? இன்னொரு பொண்ணை பார்த்து ட்ரை பண்ணுமா? அதுக்கு வேற ஆளை பாருங்க. ஒரு பொண்ணை ட்ரை பண்ணதுக்கு இத்தனை மாசம் ஆயிடுச்சு. இப்படியே விட்டுட்டு போனா நான் மட்டும் தான் மிச்சம். அம்மாய் வதிலிடா. என்னது விட்டுணுமா? இது என்ன திருப்பதி லட்டா? உனக்கு பைத்தியமா? நான் பைத்தியம் தான். உனக்கு விஷயம் இப்பதான் தெரியுமா? ஆமா, உங்க பேர் என்னம்மா? சரஸ்வதி. கோத்திரம்? காசிப்ப கோத்திரம். சரஸ்வதி நமஸ்ய காசிப கோத்ராய நமய. ஓம் வெங்கடாஜலபதியே நமக. சீக்கிரமே கல்யாண பிராப்தி ரஸ்து. ப்ளீஸ் சரோ, என் மனச புரிஞ்சுக்கோ. என் மனசுல என்ன இருக்கோ அதை தான் எழுதிருக்கேன். உன்னை பார்க்காம உன் கூட பேசாம என்னால நிம்மதியா இருக்க முடியல. தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். ஐ லவ் யூ. ஏய் பப்ளு, நிஜமாவே உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? ஆமா, அதுக்கு என்ன பண்ணுன்னு சொல்ற? அந்த கிணத்துல குதிக்கணுமா இல்ல அங்க பிரதர்சனம் பண்ணுமா? காதுல பூ வச்சுட்டு ஊரை பூரா சுத்திட்டு வரணுமா? சொல்லு, என்ன பண்ணணும்? சரி பப்ளு, இனிமே டைம் வேஸ்ட் பண்ணாத. நீ உன் அப்பா அம்மா கிட்ட போய் நீ என்ன லவ் பண்ற விஷயத்தை சொல்லி பெர்மிஷன் வாங்க. அதுக்கப்புறம் நான் உன்னை பத்தி யோசிக்கிறேன். எஸ், ஒரு நிமிஷம். கோவத்துல ஏதோ தப்பு தப்பா பேசிட்டேன். சாரி. எதையும் மனசுல வச்சுக்காத. என்ன மாதிரி முட்டா பசங்க ஏதோ பேசுவாங்க, அதெல்லாம் கணக்கெடுத்துக்காத. உன்கிட்ட ஓபனிங் தான் தெரியல, ஃபினிஷிங் நல்லா இருக்கு. பை சாமி. పెద్దవారు తప్ప పేసిందా మన్నించుకోంగ. తిరుపతికి வந்து మొట్ట పట్టుకురా. వచ్చి బాగా దుడ్డుగా వాళ్ళని మాదిరి అంటాడు. ఇందాక మొన్నాడే ఒకండు వచ్చి ఐశ్వర్యదా పెండిదా కావాలంటాడు. ఎప్పుడుడా కుదురును? పావం அந்த பொண்ணு அபிஷேக் பச்சன் தான் வந்தாச்சு. நான் ஆசைப்பட்டேன் சாமி. போதும், அதான் மொட்டை போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல சாமி. அந்த போட்டோ முன்னாடி குட்டலே நீங்க கொண்டு. ஓகே சாமி, அத நீங்க சொல்லணுமா? முதல்ல சர்வ கல்யாணம் பண்ணிட்டு என் ஃபேமிலியோட வந்து என் பையனுக்கு மொட்டை போட்டுக்கிறேன். பை சாமி. நீ கர்மம்